தமிழகத்தில்தான் எதற்கெடுத்தாலும் மத பிரச்சனையை கையில் எடுத்து மக்களை குழப்பி வரும் வேலையை அரசியல்வாதிகள் சிலர் செய்து வருகின்றனர். பெரியார் என்ற கடவுள் மறுப்பு கொள்கையை கையில் எடுத்துக் கொண்டு கடவுளையும் அதன் வழிபடுபவர்களையும் குறை சொல்லி அரசியல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்துத்துவா என்ன என்பதை மூதாட்டி ஒருவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சென்னையை சேர்ந்த நவநீத அம்மாள் 116 வயது கொண்ட இவர் திருப்பதி ஏழுமலையானின் தீவிர பக்தரான இவர் தன்னை ஏழுமலையானை தரிசிக்க அழைத்துச் செல்லுமாறு தன் குடும்பத்தாரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் திருப்பதி அலிப்பிரி மலைப்பாதை வழியாக நடந்தே சென்று நேர்த்திக்கடன் செலுத்திதான் ஏழுமலையானை தரிசிப்பேன் எனவும் அவர் பிடிவாதமாக கூறியிருக்கிறார். அவரின் பேச்சை தட்ட முடியாமல் குடும்பத்தினர் திருப்பதிக்கு வந்துள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் அவர்கள் அலிப்பிரி மலைப்பாதை வழியாக பாட்டி நவநீதம்மாவுடன் மெல்ல நடக்க தொடங்கினர். அந்த தள்ளாத வயதிலும் ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட வேண்டும் எனும் ஆர்வம் அந்த மூதாட்டியின் கண்களில் தெரிந்தது. அவர் கைத்தாங்கலாக நடந்து செல்வது சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனை பார்த்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது வலைதளத்தில் பக்திக்கு வயது ஒரு தடைக்கல்லே அல்ல, ஏழுமலையான் மீது 116 வயது பக்தி கொண்டிருக்கும் நம்பிக்கையே இதற்கு சான்று என குறிப்பிட்டிருந்தார். இணையத்தில் இந்த வீடியோ வெளியாகி கவனம் பெற்றது. சந்திரபாபு நாயுடுவும் அந்த மூதாட்டிக்கு சிறப்பு தரிசனம் செய்ய தேவஸ்தான குழுவிற்கு உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து தேவஸ்தானம் VIP பிரேக் தரிசனம் வாயிலாக அவரையும் அவருடன் வந்த அவரது குடும்பத்தாரை அனைவரையும் அதே VIP பிரேக் தரிசனம் வழியாக தரிசனத்திற்கு அழைத்துச் சென்றனர். அதன் பிறகு கோயிலில் இருக்கும் ரங்கநாயக மண்டபத்தில் மூதாட்டி நவநீதம்மாவிற்கு தேவஸ்தான வேத பண்டிதர்கள் வேதங்கள் ஓதி பட்டு வஸ்திரத்தை போர்த்தி வேத ஆசீர்வாதம் செய்தனர். இந்த காணொளி தற்போது வெளியாகி தேவஸ்தான போர்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மேலும் கடவுள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருப்பதாக நெட்டிசன்கள் கருத்து கூறி வருகின்றனர்.